Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. இந்த ரெசிபியை எவ்வளவு ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்துர்க்கேன். இத மண் இல்லாம நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி ரெடியா வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்துல ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, அத பாசி பருப்பு அதை நல்லா கழுவி வச்சிடுறேன். அதில் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுருங்க. பச்சை மிளகா 2 பாதியாக கிள்ளி போட்டுருங்க. ஒரு 5 வெள்ளை பூண்டை உரிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீனாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கீரையை நம்ம முழுசாகவே போட்டுடலாம். நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறனால நல்லா மசிஞ்சிரும். நான் உங்களுக்கு வீடியோவில் க்ளீனாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிட்டு அப்புறம் தான் நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கீரையும் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். பருப்போடு சேர்ந்து கீரையும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சமையலில் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்துக்கணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்ணில் பவர் இருக்கவங்க அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா அவங்க பவர் கூட கம்மியாகும். கண்ணுக்கு தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது. இப்போ நான் அடுப்பில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா கீரையை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி இதில் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கீரையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான கீரைனா இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான். இதை கண்டிப்பாக நம்மளோட சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொடுத்தோன்னா அவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு கீரையை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ கீரை இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய் விட்டுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கெலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.